சொல்லுங்க சின்ன தம்பி, தாங்குவீங்களா? முடியாதுல்ல. இதுக்கே இப்படி சொல்றீங்களே. எந்த தப்பும் பண்ணாத அந்த பொண்ணுக்கு தேவையில்லாம ஒரு உணர்ச்சியை நீங்க கொடுக்கணுமா? அதுவும் தப்பு தானே சின்ன தம்பி. அது மட்டுமா, இத்தனை வருஷத்துல அம்முக்கு வேற என்ன வேணாலுமே நடந்திருக்கலாம். அதெல்லாம் விளக்கமா என்ன ஏதுன்னு நான் சொல்ல விரும்பல. நல்லா சாப்பிடு தோழி. நீ சரியாவே சாப்பிடுறது இல்லன்னு ரஞ்சிதம் சொன்னா. அதான் இன்னைக்கு என் கூடவே உன்னை சாப்பிட வச்சிருக்கேன். இன்னும் ஐயோ, நீ சாப்பிடு. போதும் அத்தை. இருக்கிறதே சாப்பிட முடியல. அதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிடு. அக்கா, இனிமே துளசி ஒழுங்கா சாப்பிடறாளா இல்லையான்னு பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வா சின்ன தம்பி, சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான் சாப்பிடு. அப்ப நீயும் உட்காரு, சேர்ந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டா ஏன் ஒரு மாதிரி பேசுற? என்னாச்சு? அம்மா இன்னைக்கும் காலேஜ் விட்டு வரும்போது பஸ்ல தான் வந்தாங்க. ஏன்னு கேட்டீங்களா? ஏன் சின்னம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியும். எனக்கு கோவமா வருது. ஆனா அதை காட்ட கூட முடியலையே. பாண்டி அண்ணன் கூட காலேஜுக்கு போவாங்களா, ஏன் கூட வரமாட்டான். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? கேட்ட காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே. எனக்கு வேற வழி தெரியலங்க. அதான் பாண்டி கூட காலேஜ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, பாண்டிய பத்தி எனக்கு நல்லா முன்னாடி வச்சுதானே சொன்னேன். அவங்களும் எதுவும் சொல்லாம உன் விருப்பம் துளசின்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அப்ப உங்க விருப்பம், நான் உங்க கூட வரக்கூடாது. முதல்ல ஏன் ரூம்குள்ள நீங்க இந்த நேரத்துல இப்படி வந்ததே தப்பு. முதல்ல வெளியே போங்க. மன்னிச்சிருங்க சின்னம்மா, நான் ஏதோ டென்ஷன் அப்படியே பேசிட்டு உள்ள வந்துட்டேன். நான் வெளியில போயிடுறேன். ஆனா நாளைக்கு நான் தான் காலேஜ் கூட்டிட்டு போறேன். இதே விஷயத்த நான் சின்னையா கிட்டே சொல்லியிருக்கேன்.